நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை எப்படி குயிக்காக கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் சாம்பிளுக்கு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வச்சுருக்கேன். இந்த படங்களை நம்ம கலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஷாப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ஸ்கின்னு ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி கலர் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா மாஸ்கிங் பண்ணி நாம் என்ன பண்ணுவோம், கலர் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் கலர் பண்ண போகிறோம். எப்படின்னா பிக்சரை நம்ம அப்லோட் பண்ணால் போதும், ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கலர் பண்ணி கொடுத்துடும். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய க்ரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னா பேலட் எஃப்எம் அப்படின்னு இருக்கும். PALETTEன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலட் எஃப்எம் அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேலட் எஃப்எம்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ண என்ன பண்ணணும்னா அந்த பேலட் எஃப்எம்மோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? கலரிஸ் பிக்சர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். இதுதான் அதோட இந்த பேஜ். சரி, இதில் எப்படி நம்ம இமேஜை உள்ளே கொண்டு வருது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஷாப்பு போல் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணியும் விடலாம். அப்படி இல்லைனா இந்த அப்லோட் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அப்லோட் இமேஜ், இந்த ஆரோ மார்க் போட்டிருக்குது. இது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இமேஜை ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு சாம்பிளுக்கு இதில் வீடியோஸே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை ப்ளே பண்ணி கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அப்லோட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, நான் எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் இந்த ஜோடி பிக்சர் எனக்கு வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜோடி பிக்சரை நான் டச் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து லோடிங் ஆகுது. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக்கு அப்படி இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் நாம் ஒரு போஸ்ட் போடும்போது நிறைய ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் நிறைய இதுலேயும் ப்ரீசெட்ஸ் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி ப்ரீசெட் வந்து செட் ஆகுதோ அதை நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லோடிங் ஆகும், ஃபுல் லோடிங்காகவே நம்மளுக்கு இந்த இடத்துல கலர் ஆகும். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த கலர் வேணும்னா இது வந்து பிளர்ராக தான் இருக்கும். டச் பண்ணி இந்த லோடிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு இந்த போல் காட்டும். இது பாருங்களேன் ஒரிஜினலு, இது பாருங்கள் கலர். இந்த கலர் பேஸ் பேலட் அப்படிங்கக்கூடிய கலர், இதுவே எனக்கு தாராளமாக போதும். ஏன்னா நார்மலாக ஒரு கலர் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது போக மீதி மிஸ்டேக் ஏதாட்டி இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலர் ஒரு டிஃப்ரெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதே போல் இந்த பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நிறைய ப்ரீசெட் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது எனக்கு தாராளமாக இது போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் மெமரிஸ் அப்படின்றக்கா, இது என்னென்னா இன்னும் கலர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ லோடிங் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டோனில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு டோனில் இருக்குது, இது வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீன் டோனில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி டோன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டோனை அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கூட நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இது எப்படி நம்ம கலர் பண்ணியாச்சு, எப்படி நம்ம வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ண இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ அப்படின்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் நியூவாக அடுத்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா, அதுக்காண்டி கேட்கும். டவுன்லோட்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஓப்பன் பண்ண ரெசல்யூஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்டி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆனால் இந்த ஹெச்டி அப்படிங்கிறத கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நார்மலாக இருக்க டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இது மட்டும் தான் இல்லை, இப்போ இதில் வச்சு கூட ஒரு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய பேஜில் 2 இருக்குது. சரிங்களா? இது ஒரு கலரு, இது ஒரு கலர். எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் க்ரீனை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். டன். இப்போ க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரிஜினல் இமேஜை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணுன்னா இது வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்களேன், இதை நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இந்த ஒரிஜினல் படத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி என்னன்னு பாருங்கள். டன். இப்போ இந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர் இமேஜில் இருக்கக்கூடிய குவாலிட்டி என்னன்னு பாருங்கள். ரொம்ப லோவாக மாற்றிடுச்சு குவாலிட்டியை. கலர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி லோ குவாலிட்டியாக இருந்தால் நாம் எப்படி எடிட் பண்ணுறது, இதை மறுபடியும் குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இமேஜில் கலர்ஸை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஆனால் இந்த குவாலிட்டி எனக்கு வேணாம்.
நான் இந்த இமேஜ்லேருந்து கலரை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இமேஜுக்கு இந்த இமேஜுக்கு ட்ராக் பண்ண போகிறேன். எப்படி ட்ராக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதை நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். இந்த இமேஜ்லேருந்து Ctrl+A Ctrl+C அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இமேஜை நம்மளுக்கு அழகாக காப்பி பண்ணிடும். இந்த இடத்துல Ctrl+V அப்படிங்கிறத கொடுத்தா என்ன பண்ணும்னா மிட் பாயிண்ட் சென்டரில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணி வச்சிடும். இப்போ சென்டரில் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl+T அப்படிங்கிறத கொடுத்தா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வரும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரியான அளவில் கரெக்டாக வந்து இந்த ஸ்கேல் செட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக உங்களுக்கு தேவையான அந்த அளவு வந்து நிற்கும். இப்போ எனக்கு தேவையான அளவு வரையும் பாருங்களேன், கரெக்டாக எனக்கு தேவையான ஒரு அளவு வரையும் 4 கார்னர்ஸு, இந்த 4 கார்னர்ஸும் எனக்கு சரியாக உட்காந்துருக்கு. இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜுக்கு பிளெண்ட் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறேன், கலர் அப்படிங்கிறத நான் மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இது எப்படி இருந்த குவாலிட்டி இப்படி மாறிடுச்சு பாருங்கள். இது ஒரிஜினல், இது கலரிங். நாம் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர்ஸை மட்டும் நாம் எடுத்துகிட்டு பேலன்ஸு நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டியாக அப்படியே வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டச்சப்பு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே டச்சப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா கலரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து அப்ளை ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா நியூ லேயரை கிரியேட் பண்ணுங்கள். இங்கே இந்த நியூ லேயரோட பிளெண்டிங் மோடு கலர் அப்படின்னு வைங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூலை நான் வந்து எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் கேட்கும். இந்த சாரியோட இந்த ப்ளூ சாம்பிள் இங்கே எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட் ஆகாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இதில் பெயிண்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், ப்ளூ கலர் எங்கெல்லாம் பெயிண்டிங் இல்லையோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறேன். அதுக்காக இந்த ஒயிட் ஏரியாலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவை அந்த ப்ளூ பார்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா நியூ லேயர் கிரியேட் பண்ணதாகவே இருக்கட்டும். இந்த ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒயிட் சாம்பிள் எடுத்துகிட்டு ஒயிட் கலரை அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ அந்த மற்ற கலர்ஸ்லாம் என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் பாருங்கள். ஆனால் இது நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டியா இருக்கும். சரிங்களா, ரொம்ப பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்சர்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கலெக்ஷன் பண்ணிட முடியும். ஓகேயா? ஓகே, இப்போ இன்னொரு இமேஜ் நாம் சாம்பிளுக்கு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு இமேஜ் நான் சாம்பிள் பார்க்குறேன். இதில் நியூ அப்படிங்கிறத டச் பண்ணுறேன். டாகோட இமேஜ் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த டாகை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு அதே போல் என்ன பண்ணும், இங்கே லோடிங் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக எனக்கு டாகோட கலர் வந்து வந்துடுச்சு. சரிங்களா, நார்மலாக எனக்கு இந்த பேஸ் பேலட்டே எனக்கு ஓகே. சரிங்களா, ஏன் அப்படின்னா இதில் மீடியமாக நார்மலான ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துடும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பில் நம்மளுடைய கலர்ஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த கலரை அப்படியே டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். திரும்ப என்னுடைய ஃபோட்டோஷாப் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த டாகோட ஒரிஜினல் படத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாகோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஓகே, அதே போல் டவுன்லோடில் இருக்கக்கூடிய அந்த கலர் டவுன்லோட் பண்ண பிக்சரை நான் ஓன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், ரொம்பவே லோ குவாலிட்டி. சரிங்களா, ஓகே, இதுக்கும் அதே சேம் மெத்தட் பண்ண போகிறோம். Ctrl+A Ctrl+C கொடுக்குறேன். இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு அந்த 2 பட்டனையும் அழுத்தி பிடிக்கிறேன். இந்த பாக்ஸு உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸை டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பவுண்டிங் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டால் ஷிஃப்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடலாம். அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், Ctrl+T அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து இழுக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி இழுத்து சுருக்கி விரிக்கிறது, இந்த மாதிரி அரையும் குறையுமா நீங்கள் வந்து சுருக்கி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கலர்ஸ் வந்து செட் ஆகாது. சரிங்களா, கலர்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே இங்கேன்னு போயிடும். நீங்கள் கரெக்டாக உங்கள் இமேஜ் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த பேக்கில் இருக்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டாக செட் பண்ணணும். சரிங்களா, நான் இப்போது சரியாக செட் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணி கலர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் கிடச்சிருச்சு. இது போக கலர் இன்னும் வேணும் அப்படின்னா மேலே இருக்க லேயர் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+U அப்படிங்கிறத கொடுத்தா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். அதில் சேச்சுரேஷனை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். உங்கள் பிக்சருக்கு தேவையான கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எனக்கு தேவையான கலர் கிடச்சிருச்சு. டாகோட கலர் பாருங்களேன், நாமளாக பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு கலரை நம்ம பண்ண முடியாது. சரிங்களா, இதில் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. ஓகே, இப்போ டாகோட கலர் நம்ம பார்த்தோம். அது போக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குரூப் பிக்சரை ஓப்பன் பண்ணுறேன்.
இந்த பெரிய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்பில் போட்டு அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கணும். சரிங்களா? நான் இப்போ அதை ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ இந்த குரூப் படத்தை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. நீங்கள் இப்போ படத்தை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை ஓப்பன் பண்ணுறேன். இந்த படம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸ்கேன் பண்ணால் படம் அப்படியே இருக்குது. இதை நம்ம வந்து இந்த சைடில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீசாச்சுரேட்டட்னு இருக்கும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் யூ இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த அழுக்கு எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ லெவலு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு லெவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த டார்க்னஸ் கொஞ்சம் உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பேலட் எஃப்எம்ங்க வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பாருங்களேன், இந்த இமேஜ் பாருங்களேன், நம்மளுக்கு அழகாக கலர் பண்ணிடுச்சு. திரும்ப இதையும் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 இமேஜ் க்ளோஸ்அப்பில் ஒரு ஜோடி பிக்சரும் இந்த டாகோட பிக்சரும் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய குரூப் பிக்சர் நாம் என்ன பண்ணியிருக்கோம், கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் பிக்சர் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து சரியாக கரெக்டான ஒரு அளவில் தான் வைக்கணும். இந்த வைக்கக்கூடிய பொசிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வந்து சுருக்கி வைக்கிறது கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், பிளண்ட் மோட கலர்னு மாற்றுறேன். சரிங்களா? இப்போ இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஏதாட்டும் ஒரு சில இடங்கள்ல இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, சொதப்புது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, நியூ லேயரை கிரியேட் பண்ணுங்கள். திரும்ப இதில் கலர் அப்படிங்கிறத கொடுங்க. சரிங்களா? கலர் கொடுத்துட்டு ஸ்கின் டோன் நம்மளுக்கு மாறி இருக்கா, இங்கே ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே இருக்க ஸ்கின் டோனை என்ன பண்ணுறேன், சாம்பிள் எடுத்துகிட்டு இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஸ்கின் டோன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஈவனாக நம்மளுக்கு மாறிடும். நீங்கள் பாருங்கள், ஸ்கின் டோனை நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணுறோம். டன். இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு டோன் கிடச்சிச்சா. அதே போல் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் டோன் மாறி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், என்னென்னா எல்லோ கலரும் ரெட் கலரும் நம்மளுக்கு சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இவங்க ஸ்கின்னெல்லாம் பாருங்கள், ஸ்கின்னுக்கான டோனே சரியாக இன்னும் வரல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்கின் டோனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர்லாம் அப்ளை ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணணும். சரிங்களா? ட்ரெஸ்ஸோட கலர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸோட கலரை நீங்கள் சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதே போல் இங்கே சாரீக்கு கலர் இல்லைன்னா சாரீ கலர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்களேன், இவங்க சாரியில் இங்கே ப்ளூ ஏறி இருக்கா, இந்த க்ரீனு சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், சாரியோட கலர் க்ரீனாக மாறிடும். இவ்வளோதான். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், சரியான இடத்துல கரெக்டாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் படங்கள் ரொம்ப ஈஸியாக கலர் ஆகிடும். இன்னும் கலர் பத்தலைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் லைட்டாக சேச்சுரேஷனை பூஸ்ட் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ பூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கலர் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது ஒரு குரூப் படம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச வரைக்கும் கலர் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக் எல்லாத்தையும் நாம் ஃபோட்டோஷாப்பில் கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஒருவேளை உங்கள் பிக்சர் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாட்டும் ஆப்பில் போட்டு ரெமினி ஆப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு, ஃபோட்டோவை ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஆப்லலாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பிக்சரை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கலரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,